வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நாம் ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேர்வு 175. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா புது சிலபஸ்ல நம்ம பார்க்குற 71வது டாபிக் இது. நண்பர்களே, நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் சிலபஸை ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் முடிச்சு தரோம். இது வரைக்கும் 174 டெஸ்ட்டுகள் போட்டிருக்கோம். அப்படி என்ன சார் நீங்கள் டெஸ்ட் போட்டிருக்கீங்க? சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் அது எங்கெந்த ஸ்கூல் புக்லலாம் இருக்குதோ அந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி லைன் பை லைனாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் கேள்விகள் எடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி படித்தா மட்டுமே போதும். எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நியூ சிலபஸில் உள்ள அத்தனை டாப்பிக்லையும் நீங்கள் நிபுணர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக கொஷின்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். சரி, இந்த 71வது டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக். அதுல +1 புக்ல மட்டுமே நாம 4 பாடங்களை படிக்கணும். அந்த வரிசையில இன்னைக்கு நாம இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல படிக்க போற சப் டாபிக் என்னன்னா, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். அது எந்த பாடத்துல இருக்கு? 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 8ல இருக்கு. சரி, முதல் கேள்விக்கு போலாமா? யாருடைய வருகைக்கு பின்னர் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் கடல் வணிகம் ஆரம்பித்தது? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இவர் வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் கடல் வணிகமே ஆரம்பித்தது. அவர் யார்? அவர் வாஸ்கோ ட காமா. சரிங்களா? நான் சொல்றது இடைக்கால இந்தியால, புரியுதுங்களா? சங்க காலத்துல தமிழர்கள்லாம் நிறைய கடல் வணிகம் மேற்கொண்டிருக்காங்க. பட் இடைக்கால இந்தியாவில் நம்ம பார்ப்போம். யாருடைய வருகைக்கு பின்னர் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் கடல் வணிகம் ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா இந்தியாவில் உள்ள எந்த பகுதிக்கு வருகை புரிந்தார்னு கேட்பாங்க. அவர் கேரளாவில் இருந்த கோழிக்கோட்டுக்கு வருகை புரிந்தார். அவர் எந்த ஆண்டு எந்த நாள் வருகை புரிந்தார்? மிக முக்கியமான கேள்வி. அவர் மே 20, 1498 அன்று வருகை புரிந்தார். மிக முக்கியமான கேள்வி இது. புத்தகத்துல ஒரு சின்ன எழுத்து பிழை 1948ன்னு டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது தவறான பதில். மே 20, 1498. நண்பர்களே, இப்போ நீங்கள் லைவ்ல இருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சரை லைவ் சேட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த டாபிக் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். நம்மளோட ஸ்டைலே அதுதான். ஏற்கனவே என்ன டாபிக் நீங்கள் படிக்கணுமோ அதை கொடுத்துருவோம். மெட்டீரியலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். இப்போ அடுத்த டெஸ்ட்டோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெட்டீரியல் படிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்வில் நீங்கள் எதிர்கொண்டே வந்தால் எக்ஸாமுக்குள்ள எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் முடிச்சிடலாம். இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாதிரி. ஓகேவா? மூணாவது கேள்வி. 1510 கோவாவுடன் வணிகம் செய்து வந்தவர்கள் யார்? 1510 கோவாவுடன் வணிகம் செய்து வந்தவர்கள் யார்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள். அடுத்த மிக முக்கியமான கேள்வி. கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கினர். எப்போ? கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன் தான் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கினர். கேள்வி என்னன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு 1601. சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க எந்த ஆண்டு அனுமதி பெற்றார்? மிக முக்கியமான கேள்விங்க. எப்பொழுதுமே நீங்க ஒரு கேள்வி அணுகும் பொழுதும் இல்ல புத்தகத்துல ஒரு பாயிண்ட் படிக்கும் பொழுதும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து அந்த பாயிண்ட் நீங்க அணுகணும். ஒரு கேள்விக்குள்ளே 3 கேள்வி இருக்கும். ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றவர் யார்? சர் தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ இந்தியாவில் தொழிற்சாலைகள் அமைக்க யாரிடமிருந்து அனுமதி பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க. ஜஹாங்கீரிடமிருந்து. சரி, எந்த ஆண்டு அனுமதி பெற்றார்? 1614 அவர் இந்தியாவில் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றார். அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்தார். ஆறாவது கேள்வி. பிளாசிப் போருக்கு பிறகு சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது? பிளாசிப் போருக்கு பிறகு சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது? 100 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது? 1857 ஒரு பெருங்கலகம் நடைபெற்றது. அதற்கு அடுத்த ஆண்டு இந்த கலகத்தின் காரணமாக
இந்தியாவை ஆளும் பொறுப்பு கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து பிடுங்கப்பட்டு ஆங்கிலேய பாராளுமன்றத்திலேயே அது கொடுக்கப்பட்டது 1858. கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரம் ஆங்கிலேயருக்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமையை அப்பயும் நம்மளால மாற்ற முடியல. அடுத்த கேள்விக்கு போலாம். காலனிய ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் காலனிய ஆதிக்கத்தின் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரித்தனர். இதையே தனியாக கேள்வி கேட்பாங்க. எத்தனை கட்டங்களாக பிரித்தனர் கேட்பாங்க. 3 கட்டங்களாக பிரித்தனர். அவற்றில் சேராதது எது? அவற்றில் சேராதது பொருள் மூலதன காலம்னு ஒண்ணு இல்லைங்க. காலனிய ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் காலனிய ஆதிக்கத்தின் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் வணிக மூலதன காலம், அப்புறம் தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் என்று 3 கட்டங்களாக பிரித்தனர். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. வணிக மூலதன காலம் எதுன்னு கேட்பாங்க, தொழில் மூலதன காலம் எதுன்னு கேட்பாங்க, நிதி மூலதன காலம் எதுன்னு கேட்பாங்க. இது 3மே மிக முக்கியமான கேள்விகள். வணிக மூலதன காலம் எது? 1757 இருந்து 1813 வரை. 1757 இருந்து 1813 வரை. 10வது கேள்வி பாருங்க. 10வது கேள்வி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த வீடியோக்கள்ல இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்ல, 174 வீடியோகள் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது 175வது வீடியோ. இது மட்டும் இல்ல, சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது ஃப்ரீயா பப்ளிக் மோட்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோக்களில் இடம்பெற கேள்விகளை நீங்க எழுதி படிக்கிறது தான் நான் ரொம்ப தீர்க்கமா பரிந்துரைக்கிறேன். தனித்தனியா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்டை போட்டு எழுதி படிச்சீங்க அப்படின்னா இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. சில பேருக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. நேரம் இல்லாதவங்க சார் இந்த பிடிஎஃப்ல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த பிடிஎஃப்களை நீங்க பெறணும் அப்படின்னா அதுக்கு கட்டணம் உண்டு. எழுதி படிச்சா அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த வீடியோக்கள் எப்பொழுதும் பப்ளிக் மோட்ல தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோக்களை நீங்க எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னா அதுக்கு கட்டணம் உண்டு. இந்த எவ்வளவு கட்டணம் இல்ல இந்த பிடிஎஃப்ல நாங்க எந்த வழியாட்டி பெற முடியும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்ப நம்பர் எழுதுறேன் பாருங்க. 9894667990. இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். போன் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. சார் எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேளுங்க. அனுப்புனீங்கன்னா நான் இந்த பிடிஎஃப்ல நீங்க எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை உங்களுக்கு சொல்றேன். இப்ப 10வது கேள்விக்கு போலாம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இந்த மாதிரி கூற்று கேள்விகள் தான் நிறைய வரும். சார் குரூப் 4க்கு இவ்வளவு கஷ்டமாலாம் வருமா சார்? கண்டிப்பா வரும். குரூப் 4லயே ஐஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ல உள்ள கஷ்டமான கேள்விகளை நான் காட்டுறேன் உங்களுக்கு. குரூப் 4லயும் கஷ்டமான கேள்விகள்லாம் வரும். விஷயம் என்னன்னா, இந்த கேள்விகள் மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அதை புரிஞ்சுங்க. அவங்க கேள்வி எப்படி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? நம்பர் 1, கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும். முற்றுரிமைன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு பொருள் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யார்ட்டுமே கிடையாது. அதுக்கு பேர் தான் முற்றுரிமை. கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும். இது சரியா தவறா? நம்பர் 2, அந்த காலகட்டத்தில் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிக முக்கிய சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனியால் கருதப்பட்டது. இது சரியா தவறா? நம்பர் 3, கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலர்களில் சிலர் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். இது சரியா தவறா? என்ன விடை எழுப்பீங்க? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ்ல 1ம் 2ம் மட்டுமே சரி. 3ல என்ன தவறு? கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலர்களில் பலர், சிலர் கிடையாது, சிலர்னா ரொம்ப சொற்பம், கிழக்கிந்திய கம்பெனியில் பலர் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். 11வது கேள்வி, 1750 மற்றும் 1760களில் பின்வரும் எந்தெந்த பகுதிகள் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது? எந்தெந்த பகுதிகள்லாம் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியதுன்னு பாத்தீங்கன்னா வங்காளமும் தென்னிந்தியாவும். உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் வெற்றி பெற்றது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்திய தலைவர்கள் இந்த பிரச்சனையை எதனுடன் ஒப்பிட்டனர்? இந்திய தலைவர்கள் இந்த பிரச்சனையை சுரண்டலுடன் ஒப்பிட்டனர். புரியுதுங்களா? சுரண்டல், இது ஒரு அப்பட்டமான சுரண்டல். பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கிய காலம் எது? பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் மூலதன காலம். தொழில் மூலதன காலம் எது? ஓகே, தொழில் மூலதன காலம் எது? 1813 முதல்
1858 வரை. அதுதான் தொழில் மூலதன காலம். அது என்ன தொழில் மூலதன காலம்? இந்தியாவிலிருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அதாவது கச்சா பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சிருவான். ஏற்றுமதி செஞ்சுட்டு அங்க ப்ராடக்ட் ரெடி பண்ணுவான். இப்ப இங்க இருந்து பருத்தி எடுத்துட்டு போய் அங்க போய் ஸ்பின்னிங் மில்ல அவன் ட்ரெஸ்ஸா தச்சு அதை கொண்டு வந்து நமக்கு அதிக விலைக்கு கொடுப்பான். பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இந்தியாவில் இருந்த மலிவு விலை கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டது. அதுதான் தொழில் மூலதன காலம். அந்த காலம் எதுன்னே ஒரு தனி கேள்வியா கேட்பாங்க. அது தொழில் மூலதன காலம். இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் தூக்கி எறியப்பட்ட காலம் இது தொழில் மூலதன காலம். ஏன்? ஏன்னா அவன் கொண்டு வர அவன் பொருளை தான் நம்ம வாங்கணும். இப்ப இந்தியாவில் இருந்த பாரம்பரிய கைவினை பொருட்கள்லாம் அவன் நசுக்கணும், ஒடுக்கணும் அதெல்லாம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை, அஞ்சலகத்துறை, கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்த காலம் இது. இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை, அஞ்சலகத்துறை, கல்வி உள்ளிட்ட பல துறைகளில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்த காலம் இது. மிக முக்கியமான கேள்வி. அது நிதி மூலதன காலம். நிதி மூலதன காலம் எதுன்னு கேட்பாங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்கள் முதல் நாடு சுதந்திரம் அடைந்தது வரை. அதுதான் நிதி மூலதன காலம். அடுத்த கேள்வி ஒரு கூற்று காரணமா இருக்கு. கூற்று: பிரிட்டனின் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும். ரயில்வே கட்டமைப்பு கொள்கை என்ன? பொருளாதார பயனில்லா கொள்கை. காரணம்: இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். இது சரியா தவறா? இந்த கேள்விக்கு விடை கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 17வது கேள்வி. இந்திய கைவினை பொருட்களின் நசிவு காலம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? நம்பர் 1, பாகுபாடான சுங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினை பொருட்களை அழித்தது. இது சரியா தவறா? நம்பர் 2, நவாப் மற்றும் அரசர்கள் காலம் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினை பொருட்களை காப்பாற்ற எவரும் இல்லாத நிலை ஏற்பட்டது. இது சரியா தவறா? நம்பர் 3, இந்தியாவில் தந்தி சேவை அறிமுகம் ஆன பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. இது சரியா தவறா? ரொம்ப கவனமா நீங்க விடையளிக்கணும். எல்லாமே சரி மாதிரியே தெரியும். ஆனா 1ம் 2ம் மட்டும்தான் சரி. 3 தப்பு. 3ல என்ன தப்புன்னா, இந்தியாவில் ரயில்வே சேவை, இந்தியாவில் ரயில் சேவை அறிமுகமான பின் தான் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. ஏன்? ரயில் மூலமா பொருட்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் மூலம் அவைகள் விற்பனை செய்யப்பட்டன. அதன் காரணமாக இந்தியாவில் இருந்த கைவினை பொருட்கள் அழிவுக்கு வந்தன. இன்னும் சொல்ல போனா நவாபுகள் மற்றும் ஏனைய அரசர்களின் காலம் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினை பொருட்களை காப்பாற்ற யாருமே இல்லாத நிலை ஏற்பட்டது. இதையே தனியா கேள்வியா கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. அதே மாதிரி பாகுபாடான சுங்க வரி கொள்கை மூலம் பிரிட்டிஷ் அரசு வேணும்னே இந்திய கைவினை பொருட்களை அழித்தது. அடுத்த கேள்விக்கு போலாமா? 18வது கேள்வி. இந்திய கைவினை பொருட்கள் நசிவதற்கான காரணமாக அமைந்தவை எவை? இது 1, 2, 3 பாயிண்டையும் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி என்பது இந்த கேள்விக்கான விடை. இந்திய கைவினை பொருட்களுக்கு உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்தது என்பது உண்மை. இந்திய ஏற்றுமதியில் கையால் செய்யப்பட்ட பருத்தி, பட்டு ஆடைகள், காலிகோக்கள், அலங்கார பொருட்கள் மற்றும் மர சிற்பங்கள் முதன்மையானவையாக இடம்பெற்றிருந்தன. இந்திய கைவினை பொருட்கள் இந்திய தயாரிப்பு பொருட்களோடு போட்டி போட முடியவில்லை. அதாவது இயந்திர தயாரிப்பு பொருட்களோடு போட்டி போட முடியவில்லை. 19வது கேள்வி. கீழ்காணும் வினாக்களின் அடிப்படையில் சுதந்திரத்திற்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. சுதந்திரத்துக்கு முன் எத்தனை இருந்துச்சு? 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவற்றில் சேராதது எது? நிலம் யாருக்கு சொந்தமானது? இந்த கேள்விக்கான பதில் என்ன? நிலத்தில் யார் அறுவடை செய்வது? இந்த கேள்விக்கான பதில் என்ன? நில வருவாய் அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார்? இந்த 3 கேள்விகளின் அடிப்படையில் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவற்றில் சேராதது எது? வாரிசுரிமை முறை அப்படிங்கிறது அதுல சேராதது. இது ஏன் கற்பனை? புரியுதுங்களா? ஜமீன்தாரி முறைன்னு ஒன்று இருந்தது, மகள்வாரி முறைன்னு ஒன்று இருந்தது, ரயத்வாரி முறைன்னு ஒன்று இருந்தது. ஓகே.
காரன்வாலிஸ் 1973 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை பாருங்க, இந்த கேள்வியே தப்பு. இதை அடிச்சுட்டு கேள்விக்கான பதில நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காரன்வாலிஸ். எந்த ஆண்டு? 1793. என்ன சட்டம்? நிரந்தர சொத்துரிமை சட்டம். இது மூணுமே இந்த கேள்வியில முக்கியமான பாயிண்ட்ஸ். 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கிய நில வருவாய் முறை என்ன? நிரந்தர சொத்துரிமை சட்டத்தின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜமீன்தாரி முறை. விட என்ன? ஜமீன்தாரி முறை. அத ஜாகிர், அது கேள்வி பின்னாடி வருது பாருங்க, பார்க்கலாம் நம்ம. இந்த முறையில், அதாவது ஜமீன்தாரி முறையில் உள்ள நில சுவான்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டனர். நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே இருந்தது. புரியுதா? நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் ஜமீன்தாரிடம் கொடுக்கப்பட்டதால் அதற்கு பேரு ஜமீன்தாரி முறை. கீழ்காணும் எது நிலச்சுவான்தாரா முறை என்று அழைக்கப்பட்டது? நிலம் ஜமீன்தார்களுக்கும் நில சுவான்தாரர்களுக்கும் வழங்கப்பட்டதுனாலதான் அதுக்கு பேரு ஜமீன்தாரி முறைன்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நில சுவான்தாரா முறை. நில சுவான்தாரா முறைக்கு இன்னொரு பேர் என்ன? ஜமீன்தாரி முறை. அடுத்த கேள்விக்கு போலாம். ஜமீன்தாரி முறையின்படி வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் எத்தனை பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீத தொகை ஜமீன்தார் அவர்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. விடை, நீங்க நிலவரியா வசூலிச்சதுல 11 10 பங்கு ஆங்கிலேய அரசுக்கு கொடுத்துடணும். 11 10 பங்கு போயிடுச்சுன்னா மீதி ஒரு பங்கு, அந்த ஒரு பங்கு ஜமீன்தாரின் ஊதியம். 24வது கேள்வி. கீழ்காணும் எந்த முறையில் கிராம மக்களால் ஆன குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல மகள்வாரி முறையில நிலத்தின் சொந்தக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிராம மக்களால் ஆன ஒரு குழுவினர். கிராம மக்களால் ஆன குழுவினர் தான் சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அந்த குழுவினர் இருக்காங்கல்ல, ஒரு நாட்டாம குழு மாதிரிங்க. அந்த குழுவினர் என்ன செய்யணும்னா நிலத்தை விவசாயிகளிடம் பிரிச்சு கொடுத்துட்டு விளைச்சல் வரும், அப்புறம் நில வரியை வசூல் பண்ணி அதை ஆங்கிலேய அரசுக்கு கொடுப்பாங்க. அப்போ மகள்வாரி முறையில ஒரு குழு இருக்கும், ஒரு கிராம குழு, அதாவது நில மக்களால் ஆன குழு இருக்கும். அந்த குழு தான் நிலத்தை பிரிச்சு கொடுக்கும், நில வருவாயை விவசாயிகள்ட்ட இருந்து வசூல் பண்ணி அதுல ஒரு பங்கை ஆங்கிலேய அரசுக்கு கொடுக்கும். மகள்வாரி முறை வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. மகள்வாரி முறை வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? அது இனவாரி முறை என்று அழைக்கப்பட்டது. மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பின்வரும் எந்தெந்த பகுதிகளுக்கு அது விரிவுபடுத்தப்பட்டது? மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப், இங்கேதான் முதல்ல அது விரிவுபடுத்தப்பட்டது. மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப் அப்படின்னா உங்களுக்கு மகள்வாரி ஞாபகம் வரணும். ரயத்வாரி முறைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரயத்வாரி முறை அல்லது சாகுபடி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? ரயத்வாரி முறை அல்லது அதுக்கு பேர் என்ன? ரயத்வாரி முறை அல்லது அதுக்கு பேரு சொந்த சாகுபடி முறை. சொந்த சாகுபடி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க்கு, கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு ரயத்வாரி முறை விரிவுபடுத்தப்பட்டது. கீழ்காணும் எந்த முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை, நிலத்துக்கான கட்டுப்பாடு போன்றவை நில உரிமையாளிடமே இருந்தது? கீழ்காணும் எந்த முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை, நிலத்துக்கான கட்டுப்பாடு போன்றவை நில உரிமையாளரிடம் இருந்தது? அது ரயத்வாரி முறையில தான். அடுத்த கேள்வி பாருங்க. சுதந்திரத்துக்கு முன்னர் இருந்த நில வருவாய் முறைகளில் குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது எது? சுதந்திரத்திற்கு முன்னர் இருந்த நில வருவாய் முறைகளில் குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது எது? அது ரயத்வாரி முறை. 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில்
பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் ஆரம்பித்தனர். இது சரியா தவறா? நம்பர் 2, 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும் அவர்கள் லாபத்தை ஈட்டுவதையே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இது சரியா தவறா? நம்பர் 3, ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைக்கவில்லை. இது சரியா தவறா? என்ன விடையளிப்பீங்க? 1, 2 மட்டும்தான் சரி, 3 தப்பு. 3 என்ன தப்பு? ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைத்தது. என்ன கிடைத்தது? நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிலேயர்கள் கேள்வி கேட்கும் பொழுது சொல்றேன், ஆங்கிலேயர்கள் லாபத்தை தான் குறிக்கோளா கொண்டிருந்தாங்க. இங்க உள்ளதெல்லாம் அழிக்கணும், அழிச்சிட்டு தான் பொருள் நிறைய விற்பனை பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. இதுதான் அடிநாதம், இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிங்கனாலே இதுக்கு எதிராக உள்ள எல்லாமே தப்புன்னு நீங்க முடிவு பண்ணிடலாம். புரியுதா? 31வது கேள்வி. இந்த டாபிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா டாபிக்குமே அதுதான். அடிநாதம் என்ன, பேசிக் கான்செப்ட் என்னன்னு புடிச்சுக்கணும் கையில. அதுக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கோ அதெல்லாம் தப்பா தான் இருக்கும். இப்போ புக்ல உள்ள அப்படியே அந்த லைன் அப்படியே எடுத்து கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி தான் கொஸ்டின் கேட்பாங்க உங்கள்கிட்ட. அப்படி கேட்கும் பொழுது நீங்க அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். பேசிக் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். 31வது கேள்வி. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் டேஷ் சணல் ஆலைகளும் டேஷ் பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன. கேள்வி என்னன்னா, 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் எத்தனை சணல் ஆலைகள் இருந்தன, எத்தனை பருத்தி ஆலைகள் இருந்தன? இந்தியாவில் 36 சணல் ஆலைகள், 194 பருத்தி ஆலைகள் இருந்தன. எப்போ? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில். 19ஆம் நூற்றாண்டில் நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு எத்தனை மில்லியன் டன்களாக உயர்ந்தது? ஆன்சரை அங்கேயே கொடுத்துட்டேன். 6 மில்லியன் டன்களாக உயர்ந்தது. ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும் அவர்கள் லாபம் ஈட்டுவதை முதல் குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. 33வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில் மயமாக்கலை ஊக்குவித்தது. இது சரியா தவறா? கூற்று 2, 1914ஆம் ஆண்டில் முதல் உலகப் போர் வெடிக்கும் வரை இந்தியாவில் பழைய மற்றும் புதிய நிறுவனங்கள் மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தனர். இது சரியா தவறா? கூற்று 3 இங்க இருக்குது. இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் 20ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் ரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. இது சரியா தவறா? இதுல கூற்று 2 மற்றும் 3 ஆகியவை மட்டுமே சரி. 1 தப்பு. ஏன் 1 தப்பு? சுதேசி இயக்கம் எந்த ஆண்டு? 1905. அது 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியா முற்பகுதியா? முற்பகுதி. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆன்சர் பண்ணும்பொழுது. புரியுதுங்களா? ஆகவே கூற்று 1 தப்பு. 20ஆம் நூற்றாண்டு காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன. நிலக்கரி உற்பத்தி 2 மடங்கு ஆனது. 1924 முதல் 1939 வரையிலான காலகட்டத்தில் கீழ்காணும் எந்த தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன? மிக முக்கியமான கேள்விங்க. எந்த ஆண்டு காலம் கேட்பாங்க. 1924 முதல் 1939 வரை அந்த காலகட்டத்தில் பருத்தி நெசவாலைகள், சணல், தீப்பெட்டி, இரும்பு, எஃகு, அப்புறம் சர்க்கரை, காகிதம், காகிதக்கூழ், இந்த நிறுவனங்கள் எல்லாம் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. எனவே இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தது. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் முழுமையாக இந்திய சந்தையை கைப்பற்றி அயல்நாட்டு போட்டிகளை முழுவதுமாக முறியடித்தன. அயல்நாடுனா என்ன? பிரிட்டன் தவிர மீதி நாடுகள். புரியுதுங்களா? பிரிட்டன் உலக சந்தையில கோல வச்சுறதுக்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான உற்பத்தி தளமாக இருந்தது. 35வது கேள்வி. ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசு இந்திய பொருளாதாரத்தை டேஷ் பொருட்கள் உருவாக்குவதாக உருமாற்றி தங்கள் நாட்டின் பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை ஆக்க முயற்சி செய்தது. விடை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கச்சா பொருட்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 36வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1, ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் சாதகமான இந்திய புவியியல் காரணிகளை பயன்படுத்தி படிப்படியாக சணல், தேயிலை, காஃபி, பருத்தி, காகிதம், காகிதக்கூழ், சர்க்கரை போன்ற பல்வேறு தொழில்களை இந்தியாவில் உருவாக்கினர். இது சரியா தவறா? நம்பர் 2,
அப்போது இந்திய தொழிலாளர்களை அவர்கள் பெருமளவில் மேம்படுத்தினர். இது சரியா தவறா? நான் சொன்ன பேசிக் கான்செப்ட். இந்திய தொழிலாளர்களை அவங்க மேம்படுத்தி செய்வாங்க? கண்டிப்பா அவங்க மேம்படுத்திருக்க மாட்டாங்க. ஆகவே கூற்று 2 தப்பு. கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவர்கள் இந்திய தொழிலாளர்களை பெருமளவில் ஒடுக்கினர். புரியுதுங்களா? ஒடுக்கினர். 37வது கேள்வி. ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? 1. ஆங்கில பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் மூலதன ஆக்கத்தை குன்ற செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது. இது சரியா தவறா? நம்பர் 2. நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேயர்களின் மூலதன முன்னேற்றத்திற்கு நிதி உதவி செய்தன. இது சரியா தவறா? நம்பர் 3. இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை சார்ந்து இருந்த போதும் இந்திய வேளாண்மை தொழில் தேக்கமடைந்து நலிவுற்றது. இது சரியா தவறா? இவை அனைத்தும் சரியானது என்பது இந்த கேள்விக்கான விடை. இது சம்பந்தமா ஒரு குறிப்பு இருக்கு. ஆங்கில காலனி ஆதிக்கத்தால் தோட்டக்கலை, சுரங்கங்கள், சணல் ஆலைகள், வங்கிகள், கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முதலாளித்துவ நிறுவனங்களை ஊக்குவித்தது. அதை வெளிநாட்டவர்கள் நிர்வகித்தார்கள். இத்தகைய நடவடிக்கைகளால் இந்திய வளங்கள் மேலும் சுரண்டப்பட்டன. இந்தியா ஆசியாவின் எத்தனையாவது முக்கிய பொருளாதாரம்? இந்தியா ஆசியாவின் எத்தனையாவது முக்கியமான பொருளாதாரம்? 3வது. சீனா, ஜப்பானுக்கு அப்புறம். இந்தியாவின் தொழில் கொள்கை கீழ்காணும் எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவில்லை? இந்தியாவில் தொழிற்கொள்கை நிறைய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டது. அதில் எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவில்லை? ஆப்ஷன் பி பாருங்க. 1967, 69 இந்த ஆண்டுகள்லாம் எந்த தொழிற்கொள்கையும் இந்தியாவில் மேற்கொள்ளப்படல. முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவில் எந்தெந்த ஆண்டுகளில் தொழிற்கொள்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பார்த்தீங்கன்னா, முதல் தொழிற்கொள்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1948. அதற்கு பிறகு 1956, 1977, 1980, 1990, 1991. சரி சொல்லுங்க, இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1948. 40வது கேள்வி. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக எதை சார்ந்துள்ளது? கண்டிப்பா தொழில் மயமாதலை சார்ந்துள்ளது. சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறிய தொழிற்கொள்கை தீர்மானங்கள் எவை? மிக முக்கியமான கேள்விங்க. சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறிய தொழிற்கொள்கை தீர்மானங்கள் 1948 தொழிற்கொள்கை தீர்மானம் மற்றும் 1956 தொழிற்கொள்கை தீர்மானம். இந்தியா தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த நாள் எது? ஏப்ரல் 6, 1948. மறந்துடாதீங்க. இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கை தீர்மானத்தின் முக்கிய நோக்கம் பின்வரும் எதை அறிமுகப்படுத்துது? இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கை தீர்மானத்தின் முக்கிய நோக்கம் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை, புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம். இந்தியாவின் 1998 ஆண்டின் 1948 ஆண்டின் தொழிற்கொள்கையின் தீர்மானங்களில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? இது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லா கேட்டுங்க. 1948 ஆண்டின் தொழிற்கொள்கையின் தீர்மானங்களில் எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. இந்திய அரசு பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கவில்லை என்பது தவறானது. என்ன சரி? பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவித்தது, ஆனால் அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களிலேயே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. நல்லா கேட்டீங்க. இப்ப நான் அடுத்து சொல்ல போற பாயிண்ட்ஸ்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். 1948 ஆண்டின் தொழிற்கொள்கையின் தீர்மானங்கள் பொறுத்த வரைக்கும், 1948 ஆண்டின் தொழிற்கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்திய தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டன. 4 வகைகளாக பிரிக்கப்பட்டன. இந்த கொள்கை குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது. இருப்பு பாதைகள் மற்றும் இரும்புத்தாது முதலான கனிம வளங்களுக்கான பிரத்யேக உரிமையில் மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஏகபோகம் பெற்றிருந்தன. இதெல்லாம் 1948 ஆண்டின் இந்திய அரசின் தொழிற்கொள்கையின்படி இதெல்லாம் கரெக்ட். ஆப்ஷன் சி மட்டும் தப்பு. சியில் என்ன தவறு நான் சொல்லியிருக்கேன்.
இந்திய அரசு வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவித்தாலும் அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களிலேயே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. 45வது கேள்வி. 1948 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி மைய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்பட்டவைகளில் சேராதது எது? நிலக்கரி மற்றும் எஃகு மற்றும் எண்ணெய் வளங்கள். இது மைய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்பட்டவைகளில் சேராதது. 1948 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி மத்திய அரசின் முற்றுரிமை எதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே மற்றும் ராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல் மற்றும் தபால் துறை. புரியுதுங்களா? அணு ஆற்றல் மற்றும் தபால் துறை இதுதான். 46வது கேள்வி. 1948 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி மாநில அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்பட்டவை எவை? எதெல்லாம் மாநில அரசின் முற்றுரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, நிலக்கரி, எஃகு மற்றும் எண்ணெய் வளங்கள், வாகன உற்பத்தி மற்றும் கம்பி இல்லா தொடர்பு சாதனங்கள். இதெல்லாம் மாநிலத்தின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்துச்சு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாததும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாததும் அதாவது ஏனைய தொழில்களில் தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடலாம். எதை பேஸ் பண்ணி? 1948 தொழிற்கொள்கையை பொறுத்தவரை. 47வது கேள்வி. 1948ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கையின்படி இந்திய தொழில்கள் கீழ்காணும் எந்த வகையாக பிரிக்கப்படவில்லை? 4 வகையாக பிரிக்கப்படுது நான் சொன்னேன் இல்லையா? அதுல எந்த வகையாக அது பிரிக்கப்படவில்லை? கட்டுப்படுத்தப்படாத தனியார் துறைன்னு ஒண்ணும் இல்லை. இப்ப இதான் ஆன்சர். 4 வகையா பிரிக்கப்பட்டுச்சு இந்திய தொழில்கள். 1 பொதுத்துறை, இன்னொன்னு பொது மற்றும் தனியார் துறை, 3வது தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை, 4வது கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை. கீழே கொடுத்திருக்க பாருங்க. பொதுத்துறை எதெல்லாம் பார்த்துக்கிச்சு? மூல தொழில்களை பார்த்துக்கிச்சு. பொது மற்றும் தனியார் துறை முக்கிய தொழில்களை பார்த்துக்கிச்சு. கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறைன்னு இருந்தது தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னு இருந்தது. 48வது கேள்வி. கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழிற்கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழிற்கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது? 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. மிக முக்கியமான கேள்விங்க இது. அடுத்த கேள்வி போலாம். 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் பின்வரும் யாருடைய வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. தொழிற்கொள்கை தீர்மானம் 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் யாருடைய வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? மஹலன் ஆபீஸ். நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் பின்வரும் எதன் முக்கியத்துவத்தை உணர்த்தியதுன்னு கேட்பாங்க. கனரக தொழிற்துறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. திருச்சியில பெல் லேபரேட்டரிஸ் இருக்கு இல்லையா? பண்ணிக்கிறோம். பெல் லேபரேட்டரிஸ் அங்க இருக்குது யூஎஸ்ஏல. நான் சொல்றது பிஹெச்எல் வந்து ஒரு கனரக தொழிற்துறை. 1956ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கையின்படி தொழில்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டன? 1948 பொறுத்த வரைக்கும் 4 வகையாக பிரிக்கப்பட்டன. 1956ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கையின்படி இந்திய தொழில்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது? 3 வகைகளாக பிரிக்கப்பட்டன. 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, ராணுவ தளவாடங்கள், வெடிமருந்துகள், இரும்பு மற்றும் எஃகு, அணு ஆற்றல் போன்ற எத்தனை தொழில்கள் மத்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் கொண்டு வரப்பட்டன? 17 தொழில்கள் 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி மத்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அதே மாதிரி 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தின்படி எத்தனை தொழில்கள் மாநிலங்களின் முற்றுரிமையின் கீழ் கொண்டு வரப்பட்டன? 12 தொழில்கள். மேற்கண்ட அதுல ஒரு 17, இதுல ஒரு 12, மொத்தம் 29. 29 தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்களில் தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தடையில்லை. அடுத்த கேள்விக்கு போலாம். 1956 பொதுத்துறை தீர்மான கொள்கையின்படி பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? சரியானது இவை அனைத்தும். அரசாங்கம் குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது. முதலில் அரசாங்கம் குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து நேரடி மானியம் அளிப்பதற்கு காரணமான தொழிற்கொள்கை எதுன்னு கேட்பாங்க. 1956 தொழிற்கொள்கை.
பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளை அரசு விதித்தது. இதுவும் சரி. இந்திய முதலீடுகள் என்ற தேவையை அரசு புரிந்திருந்தது. இதுவும் மிகச்சரி. வளர்ச்சிகளால் ஏற்படும் வட்டார வேற்றுமையை குறைக்க பின்வரும் எந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது? எந்த ஆண்டின் தொழிற்கொள்கை வலியுறுத்தியது? மிக மிக முக்கியமான கேள்வி. வளர்ச்சிகளால் ஏற்படும் வட்டார வேற்றுமையை குறைக்க பின்வரும் எந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது? 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. நண்பர்களே, 11ஆம் வகுப்பு பொருளியல் பாடம் 8 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாடப்பகுதி, அதாவது சாப்டர் 8.7 இருக்கு இல்லையா, அது பசுமை புரட்சி. பசுமை புரட்சின்னு ஒரு தனி டாபிக். அது ஏற்கனவே நம்ம டெஸ்ட் 47 மற்றும் 48ல முடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக அதுலேருந்து சில முக்கியமான கேள்விகளை இங்கே எடுத்து போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அதுக்கப்புறம், ஏன்னா இது ஏற்கனவே நம்ம தெளிவாக முடிச்சிட்டோம். டெஸ்ட் நம்பர் 47 மற்றும் 48ல 1960-61 எத்தனை மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் எனும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது? 7 மாவட்டங்கள்ல. 56வது கேள்வி. 56வது கேள்வியில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து பசுமை புரட்சியின் சாதனைகளாக கீழ்கண்டவற்றில் எவை கூறப்படுகிறது கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 ஆப்ஷன் சி. 2ல என்ன தப்பு? அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஆகியவைகளை தவிர்த்து மற்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்லியிருக்கேன். தப்பு. பசுமை புரட்சியின் முக்கிய நோக்கமே இந்த முக்கிய பயிர்கள் இருக்குல்ல, உணவு தானியங்கள், அதுல நம்ம அபரிவிதமான உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் இந்த பயிர்கள் மேலதான் பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனா நான் அவையை தவிர்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஆகவே அது தவறு. 57வது கேள்வி. வேளாண்மைக்கு தேவையான கருவிகளான டிராக்டர்கள், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள் மற்றும் பம்பு செட்டுகள் போன்றவை உற்பத்தி செய்யும் தொழில்கள் வளர்வதற்கு நேரடி காரணமாக விளங்கியது அது பசுமை புரட்சி தான். 58வது கேள்வி. 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுல எது சரி அப்படின்னா எல்லாமே சரி. நண்பர்களே, இந்த பசுமை புரட்சி நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். நீங்க டெஸ்ட் நம்பர் நான் மேல சொன்னேன் இல்லையா, அந்த டெஸ்ட் நம்பர்ல போய் நீங்க பாத்துக்கலாம். டெஸ்ட் நம்பர் 47 மற்றும் 48ல. 59வது கேள்விக்கு போலாம். பசுமை புரட்சியின் தந்தை யாருங்க? அவரு டாக்டர் MS சுவாமிநாதன். சரி, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. பொறுத்துக. மஞ்சள் புரட்சி எந்த உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக மஞ்சள் புரட்சி கொண்டு வரப்பட்டது? நீல புரட்சி எதுக்காக கொண்டு வரப்பட்டது? கருப்பு புரட்சி எதுக்காக? இளஞ்சிவப்பு புரட்சினா என்ன சொல்லுங்க பார்ப்போம். விடை ஆப்ஷன் ஏ. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள், நீல புரட்சி அப்படிங்கிறது மீன், கருப்பு புரட்சி அப்படிங்கிறது பெட்ரோலியம், இளஞ்சிவப்பு புரட்சி இறால். அதே மாதிரி வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி, கருப்பு புரட்சி, வெள்ளி புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னு வேளாண்மையில பல புரட்சிகள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க. வானவில் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கேள்வி. தவறான இணை எது? வெண்மை புரட்சி பாலுடன் தொடர்புடையது. இது சரியா தவறா? சரி. தங்க புரட்சி பழங்களுடன், அதாவது பழங்கள் குறிப்பாக ஆப்பிளுடன் அது பொருத்தப்படுது. அது சரியா தவறா? சரி. வெள்ளி புரட்சி முட்டையுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. முட்டை உற்பத்திக்காக கொண்டு வரப்படுது வெள்ளி புரட்சி. சரியா தவறா? சரி. வட்ட புரட்சி வெங்காயம் உற்பத்தி, அதுக்காக. சரியா தவறா? இது தவறு. வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு உற்பத்திக்காக கொண்டு வரப்படுது. அதே மாதிரி சாம்பல் புரட்சி உரங்கள், சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி மற்றும் தக்காளி, பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள். 62வது கேள்வி. இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம் 2020 உணவு பயிர் உற்பத்தியை டேஷ் உயர்த்துதல் ஆகும். மிக முக்கியமான கேள்விங்க, அதனாலதான் இங்க மறுபடியும் கொடுத்திருக்கேன். 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவதுதான். இரண்டாவது பசுமை புரட்சியின் தேவைகளுள் கீழ்கண்டவற்றில் எது தவறானது? தவறானது ஆப்ஷன் சி. பாசன வசதிகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் தனியார் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்பது தவறானது. புரியுதுங்களா? தனியார் இல்ல, பொதுத்துறை. பொதுத்துறை அப்படி இல்லைன்னா அரசு, அதுதான் சரி. 64வது கேள்வி. ஒரு 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுல எது சரி? வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். எல்லாமே சரி. ஓகே. கடந்த சில வருடங்களாக தகவல் தொழில்நுட்ப தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி மற்றும் அதன் அதிக வருமான உருவாக்கம் போன்ற காரணங்களால்
தகவல் தொழில்நுட்ப தொழில்களும் பெரிய அளவிலான தொழில்களின் வகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரமானது பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பணம் உருவாக்கம், அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றுக்கு பெரும் தொழிற்சாலையை பெரிதும் நம்பியுள்ளது. 65வது கேள்வி. பெரும் நிறுவனங்கள் எதை நோக்கமாக கொண்டிருக்கும் என பொருளியல் கோட்பாடுகள் கூறியுள்ளன? பெரும் நிறுவனங்கள் எதை நோக்கமாக கொண்டிருக்கும்? அதிக லாபம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று பொருளியல் கோட்பாடுகள் கூறியுள்ளன. அடுத்த கேள்விலாம் மிக முக்கியமான கேள்வி, கொஞ்சம் ஸ்லோவாகவே போலாம். இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? ஜார்க்கண்டில் நிறுவப்பட்டது. புரியுதுங்களா? முதல் எஃகு தொழிற்சாலை ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாரியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள குல்டி அப்படிங்கிற இடத்தில் நிறுவப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் சொல்லிடுறேன். 1870ஆம் ஆண்டு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி. பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலையான டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எங்கு? ஜாம்ஷெட்பூர்ல. அதான் பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை. எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1907. டிஸ்கோ தொழிற்சாலை, அதாவது அடுத்த டிஸ்கோ 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இடம் எது? இது பான்பூர். டிஸ்கோ அப்படிங்கிறது டாடா கம்பெனிங்க, அது ஒரு தனியார் துறை. இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனமான, மிக முக்கியமான கேள்விங்க, இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது? விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிலகம். அது எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? அது பத்ராவதி என்கின்ற இடத்தில் நிறுவப்பட்டது. பொதுத்துறையில் எஃகு நிறுவனங்களின் இடங்களையும் அவை அமைய உதவி செய்த நாடுகளையும் பொறுத்துக. அவை அமைய உதவி செய்யும். ரூர்கேலா அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. அந்த எஃகு நிறுவனம் அமைவதற்கு உதவி செய்த நாடு எது? அது ஜெர்மனி. ரூர்கேலா ஒடிசா ஜெர்மனி. அப்புறம் பிலை மத்திய பிரதேசத்தில் இருக்குல்ல, அது ரஷ்ய அரசின் உதவியுடன் நிறுவப்பட்டது. துர்காப்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்கும் துர்காப்பூர் எஃகு நிறுவனத்தை அமைக்க உதவி புரிந்தவர்கள் இங்கிலாந்து அரசு. பர்ணப்பூர் மேற்கு வங்கம், அது அமைய உதவி செய்தது தனியார் துறை. ஓகே, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. பொதுத்துறையில் எஃகு நிறுவனங்களின் இடங்களையும் அவை அமைய உதவி செய்த நாடுகளும் இணைகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தவறான இணை எது? இந்த 72வது கேள்வி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிதாங்க. பொகோரா, ஜார்க்கண்ட்ல இருக்கிற பொகோரா வந்து ரஷ்யாவின் உதவியுடன் துவங்கப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் இருக்கிறது வந்து ரஷ்யாவின் உதவி. பெரன்பூர் அது தனியார் துறை. நல்லா கேட்டுங்க, பேர்ன்பூர்ங்கிறது வேற, பெரன்பூர் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? இது வந்து மேற்கு வங்கம் தனியார் துறை தான். விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசு தான். அதுவும் இந்த பெரன்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்கு இல்லையா, பெரன்பூர் அது தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டது. 73வது கேள்விக்கு போலாம். கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ள பொதுத்துறை எஃகு நிறுவனம் எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல சேலம் என்பது சரியான விடை. பின்வரும் எந்த எஃகு நிறுவனம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டதும் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமானதும் ஆகும்? நாட்டுடைமை ஆக்கப்பட்டது மற்றும் மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கு அமைந்திருக்குது? பத்ராவதி, கர்நாடகாவில். மேற்கண்ட அனைத்தும் செயில் என்ற அமைப்பால், நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து முக்கிய இரும்பு எஃகு நிறுவனங்கள் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன. எஃகு துறையை மேம்படுத்தும் பொருட்டு இந்திய எஃகு நிறுவனம் செயில் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1974. இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது? எஃகு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 8வது இடத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி கூற்று காரணமா இருக்கு. கூற்று: இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் மிக முக்கியமானது ஆகும். இது சரியா தவறா? காரணம்: இந்த தொழில் மூலம் வெளிநாட்டு செலவாணி ஈட்டப்படுகிறது. மேலும் இந்த தொழில் கணிசமான வேலை வாய்ப்பை அளிக்கிறது. இது சரியா தவறா?
கூற்றும் காரணமும் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரேஷரா எனும் ஊரில் நவீனமயப்படுத்தப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலாக எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? எந்த மாநிலம்? மேற்கு வங்கத்தில் ரேஷரா அப்படிங்கிற ஊர்ல தான் நவீனப்படுத்தப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1855. அடுத்த இரண்டு மிக முக்கியமான கேள்விகள். உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் எந்த இடத்தில் உள்ளது? கச்சா சணல் உற்பத்தி, சணல் பொருட்கள் தயாரிப்புல முதலாம் இடம். உலக அளவில் இந்தியா சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் எவ்விடத்தில் உள்ளது? சணல் பொருள், கச்சா பொருள் தயாரிப்பிலையும் உற்பத்தியிலையும் முதலிடம். ஏற்றுமதியில் இரண்டாம் இடம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 1/3 பின்வரும் எந்த துறையின் மூலம் கிடைக்கிறது? பருத்தி மற்றும் நெசவு தொழில் மூலமாக கிடைக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%, ஏற்றுமதி வருவாயில் 1/3 பருத்தி மற்றும் நெசவு தொழில் மூலமாக கிடைக்கிறது. கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை எப்போது அமைக்கப்பட்டது? கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள குளோஸ்டர் துறைமுக நகரில் தான் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1818. ஆனாலும் இந்த ஆலை சிறப்பாக இயங்கவில்லை. மும்பையில் கேஜிஎன் டேபர் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி, மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கார்ப்பரேஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1854. யாரால் தொடங்கப்பட்டது? கேஜிஎன் டாபர் சொல்லலாம், டேபர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பு: இந்தியாவில் நெசவு தொழில் ஒழுங்குபடுத்தப்பட்ட பரந்த அளவில் நடைபெறும் மிக பழமையான தொழில். இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக உள்ள தொழில் அது. பருத்திக்கு அப்புறம் சர்க்கரை தொழில். இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் 1/3 அளவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது? மகாராஷ்டிரா. இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது மகாராஷ்டிரா. இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் 2ஆம் இடம் வகிக்கும் மாநிலம் எது? அது உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத் தொழிலானது உலகின் எத்தனையாவது பெரிய தொழிலாகும்? நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத் தொழிலானது உலகின் எத்தனையாவது பெரிய தொழில்? 3வது. 1812ஆம் ஆண்டு எந்த இடத்தில் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது? 1812ஆம் ஆண்டு எந்த இடத்தில் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது? மேற்கு வங்கத்தில் சொராம்பூர் அப்படிங்கிற ஊர்ல இயந்திரத்தால் செய்யப்படும் காகித ஆலை 1812ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எங்க இருக்கு? மேற்கு வங்கத்துல. உலகில் உள்ள காகிதம் உற்பத்தி தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? காகித உற்பத்தியில 15வது இடம். அடுத்து பொறுத்துக. சணல் தொழிற்சாலை எங்க இருக்கு? துணி ஆலை எங்க நிறுவப்பட்டுச்சு? இதை நீங்க பொருத்தணும். சரியான விடை ஆப்ஷன் டி. சணல் தொழிற்சாலை மேற்கு வங்கம், ரேஷ்ரா. அப்புறம் துணி ஆலை இப்பதான் பார்த்தோம். துணி ஆலை அப்படிங்கிறது குளோஸ்டர், கல்கத்தா. காகித தொழிற்சாலை நம்ம இப்பதான் பார்த்தோம், சொராம்பூர். இரும்பு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர். 91வது கேள்வி. இயற்கையான பட்டு தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது? இயற்கை பட்டு தயாரிப்பு 2ஆம் இடம். முதலிடம் சீனா. தற்போது உலக அளவில் 16% உற்பத்தியை இந்தியா கொண்டுள்ளது. இந்தியா உற்பத்தி செய்யும் பட்டு வகைகள் எவை? மல்பரி பட்டு, வெப்பமண்டல டஸ்ஸர் பட்டு, ஓக் டஸ்ஸர் பட்டு, பட்டு எரி, முகாப்பட்டு. இவை அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. இந்தியா மட்டுமே வணிக அடிப்படையிலான 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. மிக முக்கியமான கேள்வி. வணிக அடிப்படையிலான 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்யும் ஒரே நாடு எதுன்னு கேட்பாங்க. இந்தியா. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் 1889ஆம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது? இந்தியாவின் எந்த மாநிலத்தில்
எந்த வருஷம்? 1889ஆம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. அஸ்ஸாம் டிக்பாய் எனும் ஊரில் அது தோண்டப்பட்டது. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் எனும் நகரில் எண்ணெய் எரிவாயு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? எந்த இடம்? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் அப்படிங்கிற நகர்ல 1956 உருவாக்கப்பட்டது. 95வது கேள்வி, இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் பங்களிப்பு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் பி பாருங்க, 1, 3 மட்டும்தான் சரி. 1 சரி, 3 சரி. 2ல என்ன தவறு? சிறு தொழில்கள் குறைந்த தொழிலாளர்களை பயன்படுத்தும் உத்தியை பயன்படுத்துகின்றன. இதனால் குறைவான வேலை வாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. இதனால் வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கிறது என்பது தவறு. சிறு தொழில்கள் நிறைய இருக்குது. குறைந்த தொழிலாளர்களை பயன்படுத்தும் உத்தியை பயன்படுத்தினாலும் நிறைய சிறு தொழில்களுனால அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கும் துறையாக இது உள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் இதனால் பெருமளவில் குறைகிறது அப்படிங்கிறது தான் சரி. 1ம் 3ம் மிகச்சரி. கைவினை தொழிலாளர்கள், தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர்கள், தொழில் முனைபவர்கள், பாரம்பரிய கலைஞர்கள், கிராமப்புற மக்கள் மற்றும் அமைப்பு சாரா நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பை சிறு தொழில்துறை அளிக்கிறது. 96வது கேள்வி, சிறு தொழில்களின் வளர்ச்சியால் கீழ்கண்டவைகளில் எவை குறைகிறது? இவை அனைத்தும். மக்கள் தொகை நெருக்கம் குறைகிறது, சேரிகளின் வளர்ச்சி குறைகிறது, சுகாதாரம் குறையில, சிறு தொழில்களின் வளர்ச்சியால் சுகாதாரம் அதிகரிக்கும். அப்ப இவை அனைத்தும்ங்கிறது தப்பு. சுகாதாரம் அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா? மாசுபாடு குறைகிறது. ஆகவே 1, 2 மற்றும் 4 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. சுகாதாரமின்மை குறைகிறது. எது குறையுது? சுகாதாரமின்மை தான் குறையுது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். சிறு தொழில்கள் பெரும்பாலும் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் அமைந்ததால் இவற்றின் தாக்கம் பரந்துபட்ட வளர்ச்சியை அளிக்கிறது என்பது உண்மை. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு ஆகியவை குறைகின்றன. 97வது கேள்வி, சிறு தொழில்களின் விளைவுகள் பற்றிய வாக்கியங்களில் சரியானவை எவை? சிறு தொழில்களின் விளைவுகள் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு பாருங்க. 3மே மிகச்சரி. 98வது கேள்வி, பின்வரும் வாக்கியங்களில் சரியானவை எவை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல எதெல்லாம் சரி? உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் உதவி செய்கிறது. சரியா தவறா? மிகச்சரி. அப்புறம் மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழிவகுக்கிறது. மிகச்சரி. சிறு தொழில்துறை ஏற்றுமதியை உருவாக்குவதில்லை. தவறு. நிறைய ஏற்றுமதி ஆகும் சிறு தொழில். புரியுதுங்களா? ஏற்றுமதி துறையை உருவாக்குவதில்லை நான் கொடுத்துருக்கேன். தவறு. சிறு தொழில் நிறுவனங்கள் பெரிய தொழில்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு தருவதில்லை. இதுவும் தவறு. சிறு தொழில் நிறுவனங்கள் தான் பெரிய தொழில்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு நல்குகின்றன. சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றன. மிகச்சரி. அப்போ 1, 2 மற்றும் 5 ஆகியவை சரி. ஆப்ஷன் சி. சிறு தொழிலில் மூலதனத்தின் தேவை எவ்வளவு? குறைவு. சிறு தொழிலில் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம், முதல் போட்டோம்பா வருமானம் எப்போ வரும், அதுவும் சீக்கிரமா வந்துடும். ஆகவே காத்திருப்பு காலம் மிக குறைவு. சிறு தொழிலில் வருமானம் விரைவில் வர வாய்ப்புள்ளது. சிறு தொழிலில் திருப்பி செலுத்தல் காலம் அது மிக குறுகியதாக உள்ளது. புரியுதுங்களா? பின்வரும் எதை நிலைப்படுத்தும் சக்தியாக சிறு தொழில் முறை உள்ளது? அதிக வெளியீடு மூலதன விகிதத்தை, அதிக வேலை வாய்ப்பு மூலதன விகிதத்தை. ஆகவே இவை இரண்டும் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. கிராமப்புற மக்களையும் சிறுநகர் வாழ் மக்களையும் சேமிப்பின் பக்கம் திருப்பவும், தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் எந்த துறை ஊக்கப்படுத்தப்படுகிறது கேட்பாங்க? சிறு தொழில் துறை. சிறு தொழில்கள் அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை தயாரிப்பதால் பற்றாக்குறையும் பணவீக்கமும் டேஷ் குறைக்கப்படுகின்றன. பல்வேறு வகைகளில் இந்தியாவின் தனிநபர் வருமானம் அதிகரிக்க உதவுவது எதுன்னு கேட்பாங்க? அது சிறு தொழில்கள் தான். விட என்ன? சிறு தொழில்கள். உற்பத்தி நிறுவனங்களில் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான பண முதலீட்டு எல்லைகளை பொறுத்தவரை சேராத இணை எது? என்ன கேட்கிறேன் புரியுதா? குறு உற்பத்தி நிறுவனம் முதலீடு 15 லட்சத்துக்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. இப்போ ஏ தான் சேராத இணை. குறு உற்பத்தி நிறுவனம் பொறுத்த வரைக்கும் முதலீடு
25 லட்சத்துக்கு அதிகமா போகாம இருக்கணும். குறு உற்பத்தி நிறுவனம் என்ன தெரியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு கீழே. அதே மாதிரி சிறு உற்பத்தி நிறுவனம்னா முதலீடு 25 லட்சம் முதல் 5 கோடி வரை என்பது சரி. நடுத்தர உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா முதலீடு 5 கோடி முதல் 10 கோடி வரை. 10 கோடிக்கு மேல போயிடுச்சுன்னா அது பெரு உற்பத்தி நிறுவனம். சேவை நிறுவனங்களில் உபகரணங்களுக்கான பண முதலீட்டு எல்லைகளை பொறுத்தவரை சேராத இணை எது? சேராத இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. முதலீடு 2 கோடி முதல் 5 கோடி வரை. 10 கோடின்னு சொல்லியிருக்கேன், ஆகவே அது தவறு. குறு சேவை நிறுவனம்னா முதலீடு 10 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். சிறு சேவை நிறுவனம்னா முதலீடு 10 லட்சம் முதல் 2 கோடி வரை இருக்கலாம். நடுத்தர சேவை நிறுவனம் முதலீடு 2 கோடி முதல் 5 கோடி வரை. இந்தியாவின் பொதுத்துறை வங்கி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 60% அதிகமாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன், அது சரியா தவறா? இரண்டாவது, பொதுத்துறை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் மாநில வங்கிகள் என இரு வகைப்படுத்தப்படுகின்றன. இது சரியா தவறா? இது மிகச்சரிங்க. ஆப்ஷன் இரண்டாவது பாயிண்ட் மிகச்சரி, ஒன்னு தவறு. புரியுதுங்களா? பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 60% அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. 50% அரௌண்ட் 50%. புரியுதுங்களா? அதுதான் இருக்கும். இப்போ 2 மட்டும்தான் சரி. எஸ்பிஐ வங்கியில் அரசு 68.60 பங்குகளை கொண்டுள்ளது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 60% குறைவாக இருக்கும் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஓகே ரைட். எஸ்பிஐ வங்கியில் அரசு 58.60 பங்குகளை கொண்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 58.87% பங்குகளை கொண்டுள்ளது. கீழ்காணும் எந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல கரூர் வைசியா பேங்க்ங்கிறது ஒரு பிரைவேட் பேங்க், அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல. ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் பேங்க், அலகாபாத் வங்கி இதெல்லாம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் டேஷ் பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன. எத்தனை % பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன? 72.9% வங்கிகள். எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் துறை வங்கிகள் முறையே எத்தனை? இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகள் 27 இருக்கு, அது சரிதான். 27 இருக்கு பொதுத்துறை வங்கிகள். தனியார் துறை வங்கிகள் 22 இருக்கு. ஆர்பிஐ தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல் மற்றும் சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்ய அனுமதி அளித்துள்ளது. இதன் விளைவாக தான் ஏர்டெல் மணி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் பேடிஎம் அப்படிலாம் வந்துச்சு. இந்திய அரசு எந்த ஆண்டு 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது? முடிவு செய்த ஆண்டு என்ன? ஜூலை 19, 1969 முடிவு பண்ணுச்சு. 1980 அரசு மேலும் 6 வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியது. வங்கிகளின் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கம் கீழ்கண்டவற்றுள் எது? 1, 3 மட்டும்தான். வேளாண்மை, சிறுதொழில் மற்றும் குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துதல், சமூக நலத்தை அடைதல். 2 தப்பு. வங்கி வசதிகள் இல்லாத இடங்களில் வட்டாரங்களுக்கு இடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க உதவுதல். நான் அதிகரிக்கன்னு சொல்லியிருக்கேன், ஆகவே இது தவறு. கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவித்தல். ஆகவே 1 மற்றும் 3 ஆகியவை சரி. அப்புறம் வங்கி தேசியமயமாக்கப்படுறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்கு பேருதவியாக இருந்தன. சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. தேசியமயமாக்கப்பட்ட பிறகு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் பல புதிய வங்கி கிளைகள் தொடங்கப்பட்டன. தேசியமயமாக்கப்பட்ட பின் வேளாண் துறை மற்றும் அதை சார்ந்த பிற துறைகளுக்கு தேவையான கடன்களை வங்கிகள் கொடுக்க ஆரம்பித்தன. எந்த ஆண்டின் புதிய தொழில் கொள்கைக்கு பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக போட்டித்திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது? 1991. கீழ்காணும் எந்த வங்கி ஜூலை 19, 1969 ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்ட 14 வங்கிகளுள் சேராதது? விஜயா பேங்க் இல்ல. ஜூலை 19, 1969 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணப்பட்டது.
என்னென்ன? அலகாபாத், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, சிண்டிகேட், யூனியன், யுனைடெட், யூகோ, பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 14 வங்கிகள். ஏப்ரல் 15 1980, ஒன்று ஜூலை 19 1969, இன்னொன்று ஏப்ரல் 15 1980. அப்போ 6 பேங்க், ஆந்திரா கார்பரேஷன், நியூ பேங்க், அப்புறம் இந்தியா நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி, இந்த 6ம் தேசியமயமாக்கப்பட்டன. 110வது கேள்வி, 1969 எத்தனை கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 50 கோடிக்கு மேல டெபாசிட் வச்சிருந்த 14 வங்கிகள் 1969 தேசியமயமாக்கப்பட்டன. 1980 எத்தனை கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? 200 கோடி. புரியுதுங்களா நண்பர்களே? சாப்டர் 8.13 ஐந்தாண்டு திட்டங்கள் 172ல டெஸ்ட் நம்பர் 172ல கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். வேற புக்லயும் இருந்துச்சு ஐந்தாண்டு திட்டங்கள், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி சாப்டர் 8.14 இதுதான் அந்த பாடத்தோட கடைசி சாப்டர். மேம்பாட்டு குறியீடுன்னு பேரு, HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு குறியீடு. அதை நாம டெஸ்ட் நம்பர் 94ல பல சமீபத்திய கூடுதல் தகவல்களுடன் முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். ஏன் அப்படின்னா அது யூனிட் 9ல வருது, அதனால அதை ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? அது சம்பந்தமான கேள்விகள் தான் இதற்கு பிறகு இருக்குது. ஓகே, தேவைப்படுறவங்க நீங்க அந்தந்த டெஸ்ட்டுகளுக்கு போய் பார்த்து கொள்ளலாம். புரியுதுங்களா? டைம் கொஞ்சம் அதிகமாக வரதுனால நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த டெஸ்ட் டாபிக் என்ன? இப்போ ஏன் சார் இவ்வளோ பெரிய வீடியோவா போடுறீங்க? குரூப் 1 எக்ஸாம் நெருங்குது. அந்த நண்பர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டதுனால, தொடர்ச்சியாக அவங்க கோரிக்கை வச்சதுனால முழு பாடத்தையும் நம்ம போட்டுறோம், ஒரே வீடியோவாக போட்டுறோம். அது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. என்னுடைய நோக்கம் என்னன்னா டிசம்பர் 31 மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருது. ஓகேவா? 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 7 பண்ணிக்கணும். லெசன் 8 இப்போ நம்ம முடிச்சிட்டோம். லெசன் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், அதை நம்ம நாளை பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு காலையில் அதை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் 10 மணிக்கு. இதுக்கு நீங்கள் பெருவாரியாக சப்போர்ட் பண்ணாதான் இது தொடர்ந்து வெளில வரும். இல்லைன்னா அவன் பார்க்குற இந்த 1000 பேருக்காகவா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் உங்கள்கிட்ட புக் இல்லைன்னா இந்த பாடத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள். உழைப்பே உயர்வு தரும். நன்றி, வணக்கம்.